Taste the Daily. திருச்சி சிவா KN நேரு ஆதரவாளர்கள் காவல் நிலையத்திலேயே மோதிக்கொண்ட சம்பவம் கடந்த ஆண்டு திமுகவின் உட்கட்சி பூசலை வெளிச்சம் போட்டு காட்டியது. திருச்சி சிவா KN நேரு உட்கட்சி புகைச்சல் திமுகவுள் புகைந்து கொண்டிருக்க மற்றொரு உட்கட்சி பூசலால் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் ஸ்டாலின். MLA பதவியை ராஜினாமா செய்ய போவதாக திமுக தலைமைக்கு 10 பக்க அளவில் கடிதம் போட்ட சில நாட்களிலேயே தான் இறந்துவிட்டதாகவும் தொகுதி காலியாக அறிவிக்க வேண்டும் எனவும் கூறி உட்கட்சி பிரச்சனையை ஊதியிருக்கின்றார் லால்குடி திமுக MLA சவுந்தரபாண்டியன். டெண்டர் விவகாரத்தில் KN நேரு உறவினர்களின் ஆதிக்கம் 18 வருடங்கள் MLAவாக இருந்தும் கூட அடிமை போல் நடத்துவது, அரசு விழாக்களில் லால்குடி, துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர் தொகுதி MLAக்களையும் KN நேரு இழிவாக நடத்துவது என MLA சவுந்தரபாண்டியன் அமைச்சர் KN நேருவின் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றியிருக்கிறார். இந்த இடத்தில்தான் ஒரு கேள்வி எழுகிறது. மக்கள் பிரதிநிதிகளுக்கே உரிய அங்கீகாரம் கொடுக்காத அமைச்சர் KN நேரு நடந்து கொள்வது திமுகவின் பண்ணையார் மனநிலையை காட்டுகிறதா? சென்னையில் அமைச்சர் சேகர் பாபு, அமைச்சர் மா சுப்பிரமணியன் மோதல், திருச்சியில் அமைச்சர் KN நேரு, திமுக MP திருச்சி சிவா மோதல், மதுரையில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், அமைச்சர் மூர்த்தி மோதல், விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் மஸ்தான் மோதல், துறை ரீதியாக அமைச்சர் பெரியசாமியும் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனும் மோதி கொண்டது என திமுகவின் உட்கட்சி பூசல் உச்சத்தை எட்டியிருக்கிறது. பொன்முடிக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் நடந்த மோதலில் செஞ்சி மஸ்தான் பழிவாங்கப்பட்டதும், மூர்த்திக்கும் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கும் நடந்த மோதலில் PTR ஒதுக்கப்பட்டதும் திமுகவின் கட்சி கட்டமைப்பை பலகீனப்படுத்தியிருக்கிறது. இது போகாத குறைக்கு தற்பொழுது லால்குடி MLA சவுந்தரபாண்டியனும் அமைச்சர் KN நேருவுக்குமான மோதல் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியுள்ளது. இவர்களோடு துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர் தொகுதி MLAக்களும் KN நேருவுடன் மோதலில் இருப்பதாகவும், கண்டுகொள்ளாத திமுக தலைவர் ஸ்டாலின் மீது ஏக கடுப்பில் இருப்பதாகவும் உடன்பிறப்புகளே புலம்ப தொடங்கிவிட்டனர். இதே நிலை நீடித்தால் திமுக உடைந்து போகக்கூடிய அபாயம் கூட இருப்பதாகவும் உடன்பிறப்புகளே எச்சரிக்கின்றனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA இறந்துவிட்டதாக தனக்குத்தானே போஸ்டர் ஒட்டி புலம்பும் அளவிற்கு திமுகவில் உட்கட்சி பூசல் உச்சம் தொட காரணம் என்ன? 18 ஆண்டுகள் MLAவாக இருந்த மக்கள் பிரதிநிதியையே KN நேரு இப்படி நடத்த வேண்டிய அவசியம் என்ன? திமுகவில் சீனியர் ஜூனியர் மோதல் வெடிக்கிறதா? KN நேரு, பெரியசாமி, பொன்முடி ஆகியோர் பண்ணையார் மனநிலையில் இருப்பதும், முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஆகியோர் மன்னர், இளவரசர் என்ற மனநிலையில் இருப்பதுமே இந்த பிரச்சனைக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. நியூஸ் ஜே தொலைக்காட்சிகளுக்காக மரியரீகன் சாமிக்கண்ணு.